பெண்ணா இருக்கிறதுனால வைதேகின்னு பேர். அதனால அந்த வைதேகியான சீதைய பிரிஞ்சார். தனமருவு வைதேகி பிரியலுற்று. உடனே அந்த சீதையை தூக்கிட்டு போறச்சே பக்கத்தில் இருந்ததான ஜடாயு, கழுகரசன் சொல்லக்கூடிய ஜடாயு அவ்வளவு பாடுபட்டாராம். அந்த ராவணன் இடத்துல போர் புரிஞ்சிருக்கார். அந்த வயசுல கூட நகத்தினால பிராண்டி இருக்கார், மூக்குனால கொத்தறார். கொத்தி சீதையை விட்டுட்டு போடும்படியா எவ்வளவோ போராடினார். ஒன்றுமே நடக்கலை. அவனை ராவணனை ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் அவன் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கத்தியினால, அந்த இந்திரன் கொடுத்ததான கத்தியினால பக்ஷங்கள், அந்த கழுகரசனுடைய 2 ரெக்கையை வெட்டிவிட்டா, மாரில் குத்திட்டான், கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து ஜடாயு ராமனிடத்தில் சொல்லணுமேங்கிறதுக்காக ராமநாமாவை சொல்லிட்டு ராமனிடத்தில் நடந்த நிகழ்ச்சியை சொல்லணும்னு உயிரை பிடிச்சிட்டு இருக்காராம். ராம 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 ராமன் மாயமான தேடிண்டு போனதான ராமபிரான் ஏதோ சப்தம் கேட்கறதுனால சீத்தை போய் பார்த்துட்டு வாரும்னு சொன்னதுனால இளைய பெருமாளும் கூட தேடிண்டு ராமன் எங்கே இருக்காருன்னு தேடிண்டு போகும் பொழுது மாரீச்சனை அங்கே இருக்கக்கூடிய மாரீச்சன் இடத்துல ஒரே ஒரு பானத்தினால மாரீச்சனை அடித்து, அதுக்கு பிறகு அந்த எதுக்க வரும்பொழுது ஏன் நீ சீதையை விட்டுட்டு வந்தேன்னு இளைய பெருமாளை கேட்க 2 பேருமா ஓடி வந்து பார்த்தா ஆசிரமத்தில் யாரும் காணும். சரி, யாரோ ராட்சசன் தான் முழுகிட்டான் போல இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தா தூரக்கேந்து பார்க்கத்தே ஒரு ராட்சசன் மாதிரி தெரிஞ்சுது. அவ்வளோ பெரிய கழுகு அது. அதனால தூரக்கேந்து பார்க்கச்சே யாரோ ஒருத்தர் முழுங்கிட்டு படுத்துட்டு இருக்கான் போல இருக்கு, போய் பார்க்கலாம்னு 2 பேரும் ஓடி வந்து பார்க்கச்சே, ஆகா நம்முடைய ஜடாயு, நம்முடைய கழுகரசனாச்சே, அவரும் இப்படி படுத்துட்டு இருக்காரு, இங்கே என்ன நடந்ததுன்னு அந்த கழுகரசனை அவனுடைய தலையை தூக்கி ராமபிரான் தன்னுடைய மடியில் வச்சுக்கிறானோ. மடியில் வச்சுட்டு என்ன நடந்தது என்னன்னு கேட்கும் பொழுது சீதையை இப்படி தூக்கிட்டு போயிட்டான். நீங்கள் எங்கே தேடிட்டு இருக்கேளோ, எந்த சீதையை நீங்கள் தேடிட்டு இருக்கேளோ, ராவணனால அபகரிச்சுட்டு போயிட்டான், அவன் இலங்கைக்கு போயின்னு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இலங்கேஸ்வரன் மட்டும் தெரிஞ்சுது எனக்குன்னு சொல்லிவிட்டு ராமனிடத்தில் பிராணனை விட்டுட்டான். உடனே கழுகரசனுக்கு சக்கரவர்த்தி திருமகன் என்ன பண்ணார், நான் சொல்கிறேன் நீ உத்தமமான வைகுண்டத்தை போய் அடைய கடவது அப்படின்னு அனுகிரகம் பண்ணினாராம். ஏன்னா தன்னுடைய அப்பாவுக்கே கிடைக்கலையே. 4 பிள்ளைகளை பெற்ற தசரதன் அவன் மாண்டு போகும்பொழுது புத்திராதிகள் யாருமே இல்லை பக்கத்தில். அப்போ யார் இந்த கழுகரசனை பார்க்கும் பொழுது உங்கள் அப்பாவும் நானும் சகா அப்படின்னாராம் கழுகரசன். நாங்கள் 2 பேரும் நண்பர்கள்ப்பா, அதனால் நீ எனக்கு பிள்ளைய போல, அந்த சீத்தை என்னுடைய நாட்டு பெண்ணை போல, என்னால் வேண்டிய உதவி உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன், என்னிடத்துல கேளுன்னாராம். அப்படி ஒரு சகஜமாக பழகிறாராம் ஜடாயு. அதனால் ஜடாயுவை தன் மடியில் வச்சுண்டு இறக்கக்கூடிய தருவாயில் எவனோ தன் தகப்பனை தன்னுடைய பிள்ளையானவன் மடியில் வச்சுட்டு அந்த தகப்பனுக்கு பிராணன் பிரிஞ்சுடுத்து அப்படின்னா அவளுக்கு உத்தமமான லோகமா. அது எல்லாருக்கும் கிடைக்கட்டும்ங்கிறதுக்காகத்தான் காசியாந்து மரணாத்து முக்திகி அதவா புத்திர சந்நிதவு அப்படின்னு வாக்கியம். எல்லாரும் காசிக்கு போகிறேன் கடைசி காலத்தில் காசிக்கு போகிறேன்னா எதுக்கு போகிறா காசிக்கு அப்படின்னா, காசியில் போய் அங்கேயே இருந்து அங்கேயே பிராணனை விடுறதுக்காக. ஏன்னா அங்கே ஒரு வரன் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரன், அங்கே இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் யார் மரிக்கிறாளோ அவளுடைய வலது காதில் ராமனுடைய தாரக மந்திரத்தை நாமாவை சொல்லுவானாம். அதுவும் தன்னுடைய மடியில் வச்சுன்னு சொல்லுவானாம். அதனால் புத்திராதிகள் இல்லாதவாள்லாம் அங்கே போய் பரமதிச்சுட்டான்னா வைகுண்டத்தை பகவான் கொடுக்குறான். ராமனுடைய தாரக மந்திரத்தினுடைய மகிமையினால, உபதேசம் பண்ணுறவனுடைய பெருமையினால கொடுத்துடுறான் இல்லையா. அதவா ஒரு கால் அது இல்லையானால் புத்திர சந்நிதவ், புத்திரனுடைய மடியிலேயாவது பிராணன் பிரியணும்னு சாஸ்திரம். அது யாருக்கு கிடைச்சதுன்னா கழுகரசனுக்கு கிடைச்சிது. ராமனுடையதான மடியில் பிராணன் பிரிஞ்சுது. உடனே கச்சதாம், நீ எங்கே போகணும்னா உத்தமமான வைகுண்டத்துக்கு போ அப்படின்னு நான் சொல்கிறேன், நீ போனாராம். காரணம் என்னன்னா, மயாத்வம் சமனுஜாய, நான் சொல்கிறேன், நான் உனக்கு உன்னை சொல்கிறேன், நீ நம்முடைய இடத்துக்கு வைகுண்டத்துக்கு போங்கிறாராம். பெருமாளா இருந்து பேசுகிறாராம் சக்கரவர்த்தி திருமகன். அதனால கச்ச லோகான் அனுத்தமான், கச்ச உத்தமமான லோகத்துக்கு போய் இருக்க கடவுது அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அனுப்புறாரு இல்லையா. அதெல்லாம் ஒரே பாசுரத்திலேயே ஆரண்ய காண்டத்தில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்றார். தனமருவு வைதேகி பிரியலுற்று தளர்வெய்தி ஷடாயுவை வைகுந்த தேற்றி.
கிஷ்கிந்தா காண்டத்தில் நடந்த